கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த மாலவேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இந்த மாலவேளை பைபிள் ஸ்டடியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் இருக்கிற தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உடைய வார்த்தையின் உயிர் மீட்சியை தரும்படியாய் நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பேரில் இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்தபடியினால உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்கு கொடுத்தீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவரையே எங்களுக்காக கொடுத்தவர் அவரோடு கூட இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல அந்த குமாரனை பற்றிய அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அந்த குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடைந்து ஆண்டவரே அவருடைய நாமத்தினாலே கொடுக்கப்படுகின்ற எல்லா நன்மைகளையும் அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களையும் கனிகளையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க கர்த்தர் எங்களை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உருவாக்கும்படிக்கு செபிக்கின்றோம். இன்றைக்கு வந்திருக்கின்ற யாவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் பேரில் நீர் எவ்வளவாய் அன்பாயிருக்கிறீர் என்றும் அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கின்ற நோக்கங்களையும் உம்முடைய திட்டங்களையும் உம்முடைய வேத வசனத்திலிருந்து வெளிப்படுத்தி காண்பித்து அவர்களை உமக்கு சாட்சியாகவும் உம்முடைய நாமத்தை அறிவிக்க அவர்களை நல்ல ஊழியக்காரர்களாகவும் கர்த்தர் நீர் உருவாக்கி பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த மாலவேளை பைபிள் ஸ்டடி நீர் ஆசீர்வதித்து தாரும். தேவகரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த 3 வாரங்கள் The 7 days works of the Godhead என்பதை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையிலே 3 நாளில் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் பிதாவின் நாளாகவும், 2வது நாள் குமாரன் நாளாகவும், 3வது நாள் பரிசுத்த ஆவியானவருடைய நாளாகவும் நாம் அந்த நாட்களிலே அவர்கள் என்ன கிரியை செய்தார்கள் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக தேவனுடைய வார்த்தையை நாம் படித்து அதில் இருக்கின்ற முக்கியமான சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோம். பரலோக பிதா வெளிச்சத்தின் பிதாவாய் இருக்கின்றார். ஆகவே தான் அவரை ஜோதிகளின் பிதா என்று வேதம் சொல்லுகின்றது. அவருக்குள் இருந்து வந்தவர், அவரால் அனுப்பப்பட்டவர், உலகத்தின் ஒளியாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாகும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். பரலோக பிதா வெளிச்சத்தின் பிதா, நம்மை வெளிச்சமாய் அவர் வைத்திருக்கின்றார் என்பதை குறித்து நாம் கடந்த 2-3 வாரங்களாக படித்து கொண்டு வருகின்றோம். இயேசு கிறிஸ்து 2வது நாளில் அவருடைய அந்த 2வது நாள் கிரியை என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். பகலுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் உண்டு. ஆகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாக வெளிப்பட்டவர், வார்த்தையாக இருந்தவர் மாமிசமாகி இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை குறித்து கடந்த 2 வாரங்களாக நாம் அதை தியானித்து கொண்டு வருகின்றோம். 3ஆம் நாள் அது பரிசுத்த ஆவியானவர் நாள். அந்த 3ஆம் நாளில் விதையானது ஜீவன் பெற்றது என்று, அதாவது ஒரு விதை நிலத்தில் மரித்து அது மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தது என்பதை குறித்து பார்த்தோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:11 படி அன்றையும் குமாரனை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்க அந்த ஆவியால் தானே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். அவர் 3ஆம் நாளில் கிரியை செய்தவர். 3ஆம் நாளில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு கூட எழுப்பியவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானித்து வருகின்றோம். இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 14 வாரங்கள் 7 நாட்களை ஒவ்வொரு நாளும் 2 வாரங்களாக தேவனுடைய வார்த்தையிலே இருக்கின்ற முக்கியமான சத்தியங்களையும் வெளிச்சங்களையும் நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். இன்றைக்கு முதல் நாள், த ஃபர்ஸ்ட் டே. இந்த நாளை த டே ஆஃப் த ஃபாதர், பிதாவினுடைய நாள் அல்லது தகப்பன் நாள் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களில் அறிந்து கொண்டது போல இந்த முதல் நாளில்
தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். கிரியேஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் டார்க்னஸ், அதாவது வெளிச்சத்தை இருளையிலிருந்து அவர் பிரித்தார் என்கின்ற வார்த்தையை நான் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று. ஆகவே தேவன் பூமியை சிருஷ்டித்த போது, வானத்தை சிருஷ்டித்த பொழுது, அந்த ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்த அந்த பூமியை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வெளிச்சத்தை கொண்டு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கின்றார். பாருங்க, ஆண்டவர் ஒரு வெறுமையை பார்த்துட்டார்னா, ஒரு வெளுங்கின்மையை பார்த்துட்டார்னா, அதை பார்த்து விட்டு அவர் அப்படியே கடந்து போகிறவர் அல்ல, அல்லது பார்த்துவிட்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. அங்கே நின்று தம்முடைய வல்லமையும் தம்முடைய கிரியையும் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் எருசலேமில் மரிக்க வேண்டியதாக இருந்தது. பிரதான ஆசிரியர்கள் கையிலையும் வேதபாரகர் கையிலையும் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள். ஆகவே அவர் எரிகோ வழியாய் எருசலேமுக்கு போகும் பொழுது அங்கே வழியிலே ஒரு குருடனை ஆண்டவர் பார்க்கின்றார். அவன் இந்த குருடன் வழியில் போகும் பொழுது மற்ற ஜனங்களோடு கூட அவன் கேட்கின்றான், என்ன நடக்கிறது, யார் போகிறார் அப்படி என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இயேசு செல்லுகின்றார், நசிரியனாகி இயேசு போகின்றார் என்று சொல்லும் பொழுது அந்த குருடன், நசிரியனாகி இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொன்னான். அந்த குருடனுக்கு பார்வை இல்லை, இதுவரைக்கும் அவன் வெளிச்சத்தை பார்த்ததில்லை. அவன் கண்கள் குருடாக்கப்பட்டபடினால ஒழுங்கின்மை வெறுமை அந்த குருடனின் பேரில் இருந்தது. அந்த குருடன் அவனுடைய சாயல் என்னதென்பதே அவன் பார்த்திருக்க மாட்டான். அவனுடைய விரல்கள் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய முகம் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய சரீர தோற்றம் எப்படி இருந்திருக்கும், மற்றவர்கள் அவனை பார்ப்பார்களே ஒழிய இந்த குருடனால் தன்னுடைய தோற்றத்தையே பார்க்க முடியாத ஒரு சூழலில் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் பர்த்திமேயு. ஆனால் அந்த வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து போன போது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தில் நின்று அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அந்த சீஷர்கள் அவரை பார்த்து சொன்ன பொழுது இயேசுவினிடத்தில் அவள் வருகின்றான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு அவனிடத்தில் கேட்கின்றார். இயேசு கேட்ட உடனே அவன் சொல்லுகின்றான், நான் பார்வை அடைய வேண்டும், அதாவது நான் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், என் கண்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்று அவன் கேட்ட பொழுது, நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்தார். திறந்த பொழுது அவன் இயேசுவையும் மற்ற ஜனங்களையும் அவன் கண்டு இயேசுவை பின்பற்றி சென்றான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு ஒழுங்கின்மையை, ஒரு வெறுமையை பார்க்கின்றார். பூமியானது இருளுக்குள் இருக்கின்றது. அந்த இருளுக்குள் இருந்த பூமியை ஆண்டவர் அப்படியே விட்டுவிடாமல் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அந்த பூமிக்குள் இருக்கின்ற சகலவித நன்மைகளையும் முளைக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கின்றார். ஆகவே இந்த மாலை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா அம்மா, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கூட ஒருவேளை இந்த மாதிரி ஒழுங்கின்மையான வெறுமையான சீசனாக வாழ்க்கையாக காணப்படலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கின்ற தெய்வம், உயிரோடு கூட இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தெய்வம் ஒரு பொழுதும் நம்மை வெறுமையிலேயும் ஒழுங்கின்மையிலேயும் அவர் விடுகின்ற தேவன் அல்ல. அன்றைக்கு பர்த்திமேயு குருடனுக்கு பார்வை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருந்ததை வெளிச்சமாகிய உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை பார்வையடைய செய்தது போல இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும்படிக்கு தேவ கரம் உங்களை தொட உண்மை உள்ளதா இருக்கிறது. எந்த இடத்துல வெறுமையா இருந்தாலும், என்னுடைய கையில செய்ததெல்லாம் வெறுமையதான் பாஸ்டர் நான்
பார்த்தேன், ஒழுங்கின்மையை தான் பாஸ்டர் நான் பார்த்தேன்னு சொல்றீங்களோ, இன்றைக்கு வேறே ஒரு கரம் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறது. தேவ கரமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தொட போகின்றார். அன்றைக்கு தொட்ட மாத்திரத்திலே பார்வை அவனுக்கு வந்தது போல, புதிய காரியம் நடைபெற்றது போல, வெளிச்சம் அவன் வாழ்க்கையில் உதித்தது போல, இயேசு கிறிஸ்துவினுடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும், மாற்றத்தை கொண்டு வரும், புதிய காரியத்தை கொண்டு வரும். நீங்கள் இருக்கிற சூழலில் இருந்து உங்களை அந்த வெளிச்சமானது வெளியே கொண்டு வந்து உங்களை பிரகாசிக்க பண்ண கிறிஸ்து இயேசு ஜீவனுள்ள தேவனாய் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. தேவன் ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் பார்த்துவிட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற்றுகின்றவர். அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தபடி அந்த வெளிச்சத்தை கொண்டுதான் தேவன் பூமியை சரிப்படுத்தினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் வாசிக்க விரும்புகின்றேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். பின்னும் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் பழைய பூமியையோ பழைய வானத்தையோ ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது அங்கே சமுத்திரம் இருந்தது. அந்த சமுத்திரம் இருந்தபடியினால அந்த சமுத்திரத்தின் ஆழம் இருந்தது. அந்த சமுத்திரத்தின் ஆழம் இருந்தபடியினால அந்த ஆழத்திலே இருள் இருந்தது. ஆனால் புதிய வானத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது, புதிய பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. முந்தின வானத்தில் முந்தின பூமியில சமுத்திரம் இருந்தது. ஆனால் புதியதாய் சிருஷ்டிக்கப்பட போகின்ற வானத்திலேயும் பூமியிலேயும் சமுத்திரம் இல்லை. சமுத்திரம் எதை குறித்து காண்பிக்கிறது? நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளையோ துன்மார்க்கத்தனத்தையோ நம்முடைய வாழ்விலே சந்திக்கின்ற மரணத்தின் கிரியைகளையோ இந்த சமுத்திரமானது அடையாளப்படுத்துகின்றது. ஆகவே புதிய வானத்திலேயோ புதிய பூமியிலேயோ ஆண்டவர் சிருஷ்டிக்க போகின்ற புதிய காரியத்தில் அங்கே மரணம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே குறை இல்லை, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே ஜீவன் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். புதிய வானம் புதிய பூமி இவைகளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அன்றைக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டித்த அதே தேவன்தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புதியதாக ஆண்டவர் காரியத்தை செய்கின்றார். புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கின்றார். பழையவைகளை ஆண்டவர் ஒளிந்து போக செய்கின்றார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் சமுத்திரம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல சமுத்திரம் இல்லை. ஜனங்களை அந்த இந்த சமுத்திரத்தின் மூலமாகத்தான் பெரிய வெள்ளம் வந்து ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். ஜனங்களுடைய ஜீவன் பறிபோர்னது. ஜனங்கள் அறுப்புன்று போனார்கள். ஆனால் சமுத்திரம் இல்லாதபடிக்கு ஜனங்களுக்கு தேவன் ஜீவனாக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறவராய் இருக்கின்றார். அதே வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகளை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வெளிச்சத்தின் மூலமாக பல கிரியைகளை ஆண்டவர் செய்கின்றார். 4வது நாள் தான் சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்டது. ஆனால் முதல் நாளிலேயே வெளிச்சமானது பிரகாசித்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் படைக்க போகின்ற புதிய வானத்திலேயும் புதிய பூமியிலேயும் அந்த புதிய பூமியில் அங்கே ஒரு நகரம் இருக்கின்றது. அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்குவதற்கு சூரியன் தேவை கிடையாது, சந்திரன் தேவை கிடையாது. தேவனுடைய மகிமையாகிய கிறிஸ்துவான
ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே அதனுடைய பிரகாசமாய் இருக்கிறார். நாம் அந்த நகரத்திற்குள் இருக்கின்றபடினால ஆட்டுக்குட்டியானவரை நாம் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டு நாம் மீட்கப்பட்டிருக்கிறபடினால நம்மை தேவ மகிமையாக பிரகாசிக்கும்படிக்கு தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பழைய வானம் பழைய பூமி அதற்கு வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தின் மூலமாய் வானத்திலே ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டு பண்ணி அங்கே நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைக்கின்றார். இவைகளெல்லாம் பூமியிலே பிரகாசிக்கும்படிக்கு படைக்கப்பட்டது. ஆனால் புதிய வானத்தில் புதிய பூமியிலேயே ஆண்டவர் சிருஷ்டிப்புகளில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு சூரியனும் தேவை கிடையாது, அதற்கு சந்திரனும் தேவை கிடையாது, அதற்கு நட்சத்திரங்களுடைய மகிமையும் தேவை கிடையாது. ஆட்டுக்குட்டியானவருடைய மகிமை, தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை அங்கே விளக்காய் இருந்து அந்த விளக்கானது அந்த பூமியின் பேரிலே பிரகாசிக்கும் என்று தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார் அல்லவா? அந்த வெளிச்சம் யார் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானவரே விளக்காக வெளிச்சமாக இருக்கின்றார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். என்ன அற்புதமாய் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய தரிசனங்களை கண்டு எழுதுகின்றார். ஆண்டவர் பழைய வானத்தில் பழைய பூமியில் அங்கே ராக்காலம் இருந்தது. ஆனால் தேவன் சிருஷ்டிக்க போகின்ற புதிய வானத்தில் புதிய பூமியில் ராக்காலம் இராது என்று எழுதுகின்றார். இந்த ராக்காலம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இரவிலே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும், ஆனால் பகலிலே வெளிச்சமும் சுகமும் ஜீவனும் உண்டாகும். அங்கே ராக்காலம் இராது என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால் அங்கே மரணம் இராது, வியாதி இராது, பற்கடிப்பு இருக்காது, அழுகை இருக்காது. அங்கே வெளிச்சம் இருக்கிறபடினால ஜீவனும் சமாதானமும் சந்தோஷமும் மகிமையும் கிருபையும் தாயமும் அங்கு உண்டாயிருக்கும் என்று எழுதுகின்றார். அங்கே ராக்காலம் இராது. அப்படி என்று சொன்னால் ராக்காலத்தை ஆண்டவர் நீக்குகின்றார். ஏனென்று சொன்னால் பகலாகிய கிறிஸ்து வெளிச்சமாய் விளக்காய் இருக்கிறபடியினால ராக்காலத்தை நீக்கி அங்கே நித்திய வெளிச்சமாக கர்த்தரே பிரகாசிக்கிறவராய் இருக்கின்றார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு மேன்மையான தீர்க்க தரிசனம், கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எப்படிப்பட்ட வெளிச்சமா இருப்பார் என்று சொன்னார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். He is your eternal life. The Lord is your eternal life and your eternal light. கர்த்தரே உனக்கு நித்திய ஜீவனாகவும் நித்திய வெளிச்சமாகவும் அவர் இருக்கின்றார். ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பழைய வானத்தையும் பழைய பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும்படிக்கு என்ன செய்கிறார், மறுபடியும் புதுப்பிக்கும்படிக்கு தேவன் வெளிச்சத்தை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்கின்றார். வெளிச்சத்தை கொண்டு காரியங்களை செய்த பின்பதாக ஆண்டவர் அதிலிருந்து முளைக்கும்படிக்கான கிரியைகளை நடப்பிக்கின்றார். ஆனால் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அங்கே ராக்காலத்தை வெளியே எடுக்கின்றார், சமுத்திரத்தை வெளியே எடுக்கின்றார். ராக்காலம் மரணத்தையோ அழுகையும் பற்கடிப்பையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. சமுத்திரமானதும் மரணத்தையும் துன்மார்க்கத்தனத்தையும் பாவத்தின் கிரியைகளையும் அது வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. இவைகள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தரே நமக்கு வெளிச்சமாகவும் கர்த்தரே நமக்கு மகிமையாகவும் கர்த்தரே நமக்கு ஒளியாகவும் இருக்கிறார் என்று புதிய வானத்திலே புதிய பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஃபர்ஸ்ட் கிரியேஷன் லைட் இஸ் சென்ட்ரல், தி லாஸ்ட் கிரியேஷன் லைட் இஸ் சென்ட்ரல். பாருங்க, முதல் சிருஷ்டிப்புல தேவன் வெளிச்சத்தை நடுமையமாக வைத்தார். வெளிச்சத்தை கொண்டுதான் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். அதே போல வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது லாஸ்ட் கிரியேஷன்,
ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது அங்கேயும் வெளிச்சத்தை நடுமையமாக வைத்து எல்லாவற்றையும் தேவன் செய்கிறவராய் இருக்கின்றார். ஆகவே தான் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒளியாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒளியானது சகலவற்றிற்கும் ஜீவனையும் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறதா இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய புதிய சிருஷ்டிப்பில் இருள் ராக்காலம் என்று ஒன்றை காண முடியாது. கர்த்தரே அங்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். சூரியன் சந்திரன் 4 நாட்கள் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. இவைகள் இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் தேவன் சிருஷ்டிக்க போகின்ற புதிய வானத்திலேயோ புதிய பூமியிலேயோ ஆண்டவர் சூரியன் சந்திரன் இல்லாதபடினால கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய வானத்தில் பழைய பூமியில் ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் படைக்கின்றார். இந்த சூரியனும் சந்திரனும் எதை ஆளுகை செய்கிறது என்று சொன்னால் பூமியை ஆளுகை செய்கின்றது. பாருங்க, பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது என்பது நமக்கு தெரியும். தன்னைத்தான் ஒரு முறை சுற்றி கொள்ளுகிறது. அதற்கு பின்பதாக பூமியையும் சூரியனையும் அது சுற்றி வருகின்றது. இவ்வளவு செய்யும் பொழுது 365 நாள், இதை ஒரு வருடம் என்று நாம் சொல்லுகின்றோம். அப்போ இந்த சூரியனானது பூமியை ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. சூரியன் இல்லைன்னா பூமி இல்லை. ஏன்னா சூரிய வெளிச்சத்தில் தான் பூமியினுடைய பிறப்புகள் உண்டு. பூமியினுடைய சூரிய வெளிச்சத்தில் தான் பூமிக்கு தேவையான சகல நன்மைகளும் சூரியனிடத்திலிருந்து வருகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த இரவில் வருகின்ற சந்திரனானது நிலவானது சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று அது இரவிலே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிலவுக்கு அது தன்னைத்தானே வெளிச்சமாக என்ன பண்ண முடியாது, அது உருவாக்கி கொள்ள முடியாது. எல்லாமே எங்கிருந்து தான் பெற்றுக்கொள்கிறதுனா சூரியனிலிருந்து வெளிச்சத்தையும் அந்த சூட்டையும் பெற்றுக்கொண்டு அதனதின் வேலையை அதனதின் நேரத்தில் காலத்தில் செய்கிறதா இருக்கிறது. அப்போ பூமியை ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் பகலிலே ஆள சூரியனையும் இரவிலே ஆள சந்திரனையும் ஆண்டவர் வைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த சூரியனும் அங்கே இல்லை, இந்த சந்திரனும் அங்கே இல்லை. புதிய பூமியையும் புதிய வானத்தை யார் ஆளுகை செய்வார் என்று சொன்னால் சதா காலங்களிலேயும் கர்த்தரே அதை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம இனி சூரியன் ஆளுகை கீழே இல்லைங்க. நம்ம இன்னைக்கு சந்திரன் ஆளுகை கிடையாதுங்க. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் யாருடைய ஆளுகையிலேயும் யாருடைய தயவிலேயும் நாம் இந்த உலகத்தில் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் இருக்கின்றபடினால தேவன் நம்மை ஆளுகின்றவராய் இருக்கின்றார். தேவனுடைய தயவு நம் பேரில் இருக்கின்றது. நமக்கு விரோதமாய் எந்த காரியம் எழுந்தாலும் தேவ தயவும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் இருக்கிறபடினால ஒன்றும் நம்மை அணுக முடியாது. பாருங்க, ஆண்டவர் யோசுவா கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார். நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார். வாக்கு பண்ணும்போது ஆண்டவர் வாக்கு பண்ணதை எப்படி நிறைவேற்றார் பாருங்க. யோசுவா யுத்தத்திற்கு செல்லுகின்றான். யுத்தத்திற்கு செல்லும் பொழுது அந்த யுத்தத்திலே கடைசியாக அந்த யுத்தத்திலே மேற்கொள்ளுகின்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். யோசுவா, நீ சூரியனை பார்த்து தரித்து நில் என்று சொல், சந்திரனை பார்த்து தரித்து நில் என்று சொல். சொன்ன வார்த்தையில அந்த வார்த்தையை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றார் பாருங்க. உயிரோடு கூட இருக்க நாளெல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. சூரியனை எதிர்த்து நிற்கலுங்க, சந்திரனும் எதிர்த்து நிற்கலுங்க. ஏன்னா யோசுவா தேவனுடைய வார்த்தையினால அழைக்கப்பட்டவன். யோசுவா தேவனுடைய பிரமாணங்களை தியானம் செய்து தேவனுடைய வார்த்தையோடு கூட டச்சில் இருந்தபடினால சூரியனும் சந்திரனும் வானத்திலே தரித்து நின்றது. அப்படின்னா ஒரு மனுஷன் சூரியனையும் சந்திரனையும் ஆளுகை செய்கின்றான். யோசுவா என்று சொன்னா புதிய ஏற்பாட்டில் யெஷுவா என்ற அர்த்தம். யெஷுவானா மெஸ்ஸாயா,
கிரைஸ்ட் இஸ் அவர் யெஷுவா. புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு நாள் தாங்க பழைய ஏற்பாட்டில் யோசுவா நிற்க வைத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய யோசுவாவா இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவானவர் சூரியனையே இல்லாமல், சந்திரனையே இல்லாமல், அதனுடைய சோர்ஸ் எந்த சோர்ஸ் இல்லாமல் கர்த்தர் பூமியை ஆளுகை செய்து அதற்கு ஜீவனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். பூமி நமக்கு சந்திரன் சோர்ஸ் கிடையாதுங்க, நமக்கு நிலவு சோர்ஸ் கிடையாது, இயற்கை சோர்ஸ் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு சோர்ஸ் உண்டு. கிரைஸ்ட் இஸ் அவர் சோர்ஸ். கிறிஸ்துவே நமக்கு பலனாய் இருக்கிறார், கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாய் இருக்கின்றார். ஆகவே புதிய வானத்தில், புதிய பூமியில் அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, சூரியனுடைய ஆளுகை இல்லை, சந்திரனுடைய ஆளுகை இல்லை. அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், கர்த்தரே என்றென்றைக்கும் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கின்றார். 7வது நாளில் சாயங்காலமும் விடியற்காலமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாயங்காலமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற சாபத் அப்படின்னா நித்திய நாளாய் இருக்கும், இட்டர்னல் சாபத். அப்படின்னா அந்த ஒரு நாள் சூரியனும் இல்லாமல் சந்திரனும் இல்லாமல் ஓய்வு நாளாய் கர்த்தரோடு கூட நாம் சேர்ந்திருக்கின்ற நாளாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பழைய வானம் பழைய பூமியை ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், இருளையும் அங்கே வெளிச்சத்தையும் 2ஆக பிரிக்கின்றார். அங்கே இருள் இருந்தது, அங்கே சமுத்திரம் இருந்தது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் கண்ட தரிசனத்திலே புதிய வானத்தையும் புதிய பூமியையும் தேவன் சிருஷ்டித்த பொழுது அங்கே ராக்காலம் இல்லை, அங்கே இருள் இல்லை, அங்கே சமுத்திரம் இல்லை, அங்கே அழுகை இல்லை, அங்கே பற்கடிப்பு இல்லை, அங்கே மரணம் இல்லை. அங்கே நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் இருந்து, ஆட்டுக்குட்டியானவரே அங்கு விளக்காயிருந்து, மகிமையாயிருந்து, ஜீவனாயிருந்து பூமியை ஆளுகை செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதல் நாளில் தேவன் என்ன செய்தார் என்பதை நாம் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் தியானித்து நாம் தொடர்ந்து நம்முடைய பைபிள் ஸ்டடியை நாம் கவனிப்போம். முதல் நாளில் ஆதியாகமம் 1:3-5 வசனங்களை மறுபடியும் வாசிக்கின்றேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். எது நல்லதோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் ஒரு பொழுதும் நமக்கு தீங்கு செய்கின்ற தேவன் அல்ல, தீமையை நன்மையாய் மாற்றுகின்ற தேவன். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஈவில் காரியத்தை ஆண்டவர் கொடுத்து, ஈவில் காரியத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் வைத்து நம்மை சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கிலிருந்து நாம் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு நமக்கு போக்கையும் வழியையும் உண்டாக்குகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருகின்றவர். இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தர அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்திலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் தீங்கு செய்கிறவர் அல்ல. அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் அல்ல, நன்மையாய் மாற்றுகிறவர். அவர் சோதிக்கிறவர் அல்ல. சோதனையிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ளும்படிக்கு போக்கை உண்டு பண்ணுகின்றவர். அது மாத்திரமல்ல, நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்து நீ வாழ்ந்திருக்க வேண்டும், நீ சுகித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஒரு பொழுதும் வியாதியை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை அவர் பரீட்சிக்கிறவர் அல்ல. வியாதியை சுகமாக்கி அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கின்றார். நம்மை போல
அவர் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவராய் இருந்து சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்கின்ற பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே தேவன் முதல் நாளில் செய்த காரியம் என்னவென்று சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இந்த மனுஷனுக்கு வெளிச்சம் பிடிக்காதுங்க. ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கின்றேன். 18 வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரானவருடைய நாமத்தினாலே, ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. 19 வசனம் ரொம்ப முக்கியம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படி ஒளியினிடத்திற்கு வருகின்றான். அற்புதமான வசனங்கள். மனுஷன் எதை தான் விரும்புகிறானா? இருளை தான் அதிகமாய் விரும்புகின்றான். ஆனால் தேவன் வெளிச்சத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படிக்கு விரும்புகின்றார். ஆதியாகமம் 1:3 வாசிக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி வெளிச்சம் உண்டாயிற்று, அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் மனுஷன் எதை நல்லது என்று பார்க்கிறான், எதை நல்லது என்று விரும்புகின்றான் என்று சொன்னா, இருளை அவன் நல்லது என்றும் இருளை விரும்புகின்றான். இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் அந்த மனுஷனை இருளில் இருந்து தேவன் வெளியே எடுக்கிறவராய் இருக்கின்றார். பூமியையும் அப்படிதான் இருளில் இருந்து தேவன் வெளியே எடுத்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வானம் வெறுமையா இருந்தது சொல்லல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடினார். அப்ப அந்த ஆழத்தில் இருந்த பூமியை வெளிச்சத்தை வைத்து தேவன் வெளியே எடுக்கின்றார். இங்க மனுஷன் வெளிச்சத்தை பார்க்கிலோ இருளை அதிகமாய் விரும்புகின்றான். பூமி எப்படி இருளுக்குள்ள இருந்தது அப்படிதான் மனுஷனும் இருக்க விரும்புகின்றான். ஆனால் வெளிச்சமாகிய குமாரனுடைய நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த விசுவாசத்தினாலே வெளிச்சம் அவர்களுக்குள் சென்று அவர்களை இருளிலிருந்து வெளியே எடுக்கிறதா இருக்கின்றது. இப்போ தேவன் என்ன செய்தார்னா, 5ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இல்லை, 4ஆம் வசனத்திலேயே வெளிச்சம் நல்லது என்று கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். நம்முடைய இருதயத்திற்குள்ள ஆண்டவர் வெளிச்சத்தை மனுஷன் விரும்புகின்றதுனால, அந்த வெளிச்சத்தை இருளை விரும்புகின்றதுனால இருளை பிரிக்கும்படிக்கு வெளிச்சத்தை நம்முடைய இருதயத்திற்குள் தேவன் அனுப்புகின்றார். அந்த வெளிச்சம்தான் விசுவாசமாய் வருகின்றது. அந்த விசுவாசம்தான் தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசம். ஏனென்றால் அவரே உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கின்றார். அப்போ அங்கே தேவன் செய்கின்ற காரியம் என்னன்னா, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார், அதற்கு பெயரிட்டார் என்று வேதம் சொல்லுகின்றது. 5ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று. இந்த முதல் நாளில் ஆண்டவர் என்ன செய்தார்னா, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை கொண்டு வெளிச்சத்தையும் இருளையும் ரெண்டாக பிரித்து, பிரிக்கப்பட்ட வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இரவுக்கு இருள் என்று பெயரிட்டார். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். முதல்ல வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார்,
வெளிச்சம் பகல் என்று பெயரிடப்பட்டது, இருள் இரவு என்று பெயரிடப்பட்டது. இந்த சம்பவம் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நடைபெற்ற இந்த சம்பவம் ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்கிறாரோ, இது பைபிளில் முழுவதுமாக ஒவ்வொரு இடத்திலிருந்து டிராவல் ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகின்றோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். நல்லா கவனிக்கணும். நடு ராத்திரியிலே இருள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரணத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோன் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். இங்க இஸ்ரவேல் பேரை ஆண்டவர் எழுதல பாருங்க, நடு ராத்திரியிலே அப்படின்னு எழுதுறாருங்க, ராத்திரியிலே அப்படின்னு எழுதுறாருங்க. ஒரு கூட்ட ஜனம் எங்க இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடைக்கப்பட்டவர்கள், அவர்கள் கோசோன் தேசத்தில் இருக்கிறாங்க, கோசோன் நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறாருங்க. 3 நாட்கள் எகிப்து முழுவதும் இருள், ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சம். புதிய வானத்தை புதிய பூமியை அன்னைக்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எகிப்தியர்கள் நடு ராத்திரியிலே, இரு ராத்திரியிலே என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. இப்ப புரியுதுங்களா? இருள்னா இரவுனா என்னன்னா மகா கூக்குரல், அழிவு என்று அர்த்தங்க. சாவில்லாத ஒரு வீடும் கிடையாது. இருள்னா சாவுன்னு அர்த்தங்க. எகிப்தில் சாவில்லாத ஒரு வீடும் கிடையாது. ஆனா இஸ்ரவேலில் ஒருவன் கூட மரிக்கவில்லை. பா, ஒரு நாளில் எல்லா வீட்லையும் டெத்துன்னா பாருங்களேன், எத்தனை வீடு இருந்திருக்கும்? அதில் ஃபர்ஸ்ட் பர்ன், ஆடுகளும் மாடுகளும் முதற் பேரான குமாரன் யாவரும். ஏன் இந்த முதற் பேரான குமாரன் அப்படின்னா, இந்த ஒரு காரியம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறதுனா, வெளிச்சத்திலிருந்து இந்த உலகத்தை, உலக மக்களை இருளிலிருந்து மீட்கும்படிக்கு தேவகுமாரன் முதற் பேரானவர் ஒரு நாள் சங்கரிக்கப்பட போகின்றார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. 31ஆம் வசனம், ராத்திரியிலே. மறுபடியும் பாருங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க வேற இடத்துல இருக்கிறாங்க, எகிப்தில் வேற இடத்துல இருக்கிறாங்க. எகிப்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் இஸ்ரவேல் வேற இடத்துலையும் மற்ற எகிப்து மக்கள் வேற இடத்துல இருக்கிறாங்க. இவர்களுக்கு 3 முறை நடு ராத்திரியிலே 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 எழுதுறாரு. ஆனா இஸ்ரவேலுக்கு எழுதும் பொழுது வெளிச்சம் என்று எழுதுகின்றார். அப்போ ஆதியாகமம் 1:3 இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இப்ப இங்க என்ன செய்றார் பாருங்க. அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இப்ப என்ன பண்றாருன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பூமியை ஆண்டவர் வெளியே இருளிலிருந்து எடுக்கிறாருங்க. எழுத்து அதற்கு வெளிச்சத்தை வைத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறாருங்க. வெளிச்சத்தை ஆளுகையா வைக்கிறார் பூமிக்கு. இங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேலை ஆண்டவர் தனியாக பிரிக்கின்றார். இப்போ இஸ்ரவேலை எகிப்தில் இருந்து பிரித்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ வெளிச்சத்தையும் இரவையும் அவர் வெவ்வேறாக பிரித்தார். ஆகவே தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தமில்லை என்று கொரிந்தியர் புத்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். இருளுக்கோ வெளிச்சத்திற்கோ சம்பந்தம் ஏது? ஏனென்றால் அவைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இஸ்ரவேலை ஆண்டவர் எகிப்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறாருங்க. அப்போ வெளிச்சத்தை இரவையும் பிரித்து வெளிச்சத்திற்கு என்ன பேர் வைக்கிறாரு? பகல்னு பேர் வைக்கிறாருங்க.
இருளுக்கு என்ன பேர் வைக்கிறாருங்க? இரவு என்று பேர் வைக்கின்றார். இப்போ இஸ்ரவேலை ஆண்டவர் வெளியே தனியாக பிரித்து எடுத்துட்டு வந்து, எடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு பெயரை வைக்கின்றார். அதை வாசிக்க போகின்றோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து ஏதோ ஒரு நோக்கத்தை தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ வெளிச்சம் முன்பதாய் வந்து, மேக ஸ்தம்பம் முன்பதாய் வந்து அவர்களுக்கு இரவாக காண்பித்தது எகிப்தியருக்கு. ஆனால் இஸ்ரவேலருக்கு என்னவா காண்பித்ததுங்க? வெளிச்சமாய் காண்பித்தது. ஆக எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எடுக்கிறார். இரவில் அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க. இரவில் பிரயாணம் பண்ணும் பொழுது எகிப்தியர்களுக்கு அது இரவாக மாறுதுங்க. ஆனால் இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாகவே இருக்கிறது. என்ன ஒரு பரலோக அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்க. இரவே பார்க்காம வெளிச்சத்திலே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அது மாத்திரம் கிடையாதுங்க. அதே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகளே என்றார். ஒரு புதிய நாமத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார், புதிய பேரை கொடுக்கிறார். என்னன்னா, நீங்க எனக்கு, அதாவது பிரிஸ்ட்லி கிங்டம் அப்படின்னு சொல்றார், ஆசாரிய ராஜ்யம். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் தான் இஸ்ரவேல் தவறிட்டாங்க. உலகம் அனைத்தும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கு இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசாரிய ராஜ்யமாய் வெளிச்சமாய் வைத்தார். ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனாலே அந்த ஆசாரிய ராஜ்யம் அவர்களை விட்டு பிடுங்கப்பட்டு அவரை விசுவாசிக்கின்ற புறஜாதியார் மக்களுக்கு தந்து, அந்த புறஜாதியார் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யமாக, சபையாக இந்த உலகத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை பிரித்தெடுத்து அவர்களுக்கு ஆசாரிய ராஜ்யம் என்று பெயரிட்டார். முதல்ல வெளிச்சத்தை இருளை ரெண்டா பிரிச்சாருங்க. வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இப்பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரவேலை ஆண்டவர் பிரித்தெடுத்து இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் என்று பெயரிடுகின்றார், ராஜ்யம் என்று பெயரிடுகின்றார். ஆனால் எகிப்திற்கோ இருள் இருந்தது. 3 நாளும் இருள் இருந்தது. அவர்கள் இருளை சந்தித்தார்கள். எகிப்து இருளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. இருள் மாத்திரமல்ல, இரவை அது வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. ஸோ பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் ஆவியானவர் இந்த வசனங்களை எழுதும் பொழுது இருள் வெளிச்சம், இருள் வெளிச்சம், இருள் வெளிச்சம் என்று எழுதும் பொழுது இருளை மற்ற புறஜாதிகளோடு கூட அடையாளப்படுத்துகின்றார், வெளிச்சத்தை இஸ்ரவேலரோடு கூட ஆண்டவர் அடையாளப்படுத்துகின்றார். 2வது, அப்போஸ்தலர்களை ஆண்டவர் இருளிலிருந்து பிரித்து அவர்களை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்தார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேலை பிரித்து எடுத்து அந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் என்று பெயரிடுகின்றார். புதிய ஏற்பாட்டில் வெளிச்சமாகிய கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து மரண திசைகளில் இருந்தோருக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அருணோதயமாய் இந்த உலகத்திற்கு வந்து அவர் அப்போஸ்தலர்களை போய் சந்திக்கின்றார். கலிலேய கடலோரமாய் இருக்கின்றவர்களை போய் சந்திக்கின்றார். கடைசி நாட்களிலே நான் கலிலேயாவை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டபடி அந்த கலிலேயாவை மகிமைப்படுத்தும்படிக்கு மகிமையான தேவ மகிமையான கிறிஸ்துவானவர் வெளிச்சமாய் அங்கே சென்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகின்றார். அதுக்கு முன்னாடி ஒரு
2-3 வசனங்களை வாசிக்கலாம். அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இருள்னா பகல்ல தான் இருந்தாங்க அவங்க, ஆனா இருளின் ஆதிக்கத்திற்குள் அவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்து அந்த வழியாய் போகும் பொழுது பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அல்லவா? அந்த பெரிய வெளிச்சம் கிறிஸ்து, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உதிக்க கடவது அன்று சொன்னாருங்க. அந்த வெளிச்சம் புதிய ஏற்பாட்டில் சரீர பிரகாரமாக மாம்சமாக கிறிஸ்துவாக உதித்த போது இருளில் இருக்கின்ற ஜனங்கள், மரண திசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அந்த தீர்க்கதரிசி சொன்னதை அங்கு நிறைவேற்றுகின்றார். ஏசையா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது என்று சொல்லுகின்றார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களையும் கண்டு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலேயும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலேயும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இப்போ இருளில் இருந்த இந்த அப்போஸ்தலர்கள், இருளில் இருந்த இந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு அந்த இருளில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்களை பிரித்து எடுத்து அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா அப்போஸ்தலர்கள் என்று பெயர் வைக்கின்றார். சீஷர்களுக்கு என்ன பெயருங்க? அப்போஸ்தலர்கள். They are apostles, the one who sent for the master's work. எஜமானுடைய வேலைக்காக அழைக்கப்பட்டவர் அல்லது அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். அப்போஸ்தலர்னா ஏதோ பதவி பட்டம் கிடையாதுங்க. அனுப்பப்பட்டவர், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டு இருள் இருக்கின்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டு வெளிச்சமாய் பிரகாசிக்கிறவர் தான் அப்போஸ்தலன் என்று அர்த்தங்க. ஆகவே இஸ்ரவேலை ஆண்டவர் எகிப்திலிருந்து பிரித்தது போல இருளில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் பிரித்து எடுத்து அவர்களுக்கு சீஷர்களை பிரித்து எடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடுகின்றார். கடைசியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கின்றீர்கள். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை இருளை விட்டு பிரித்து வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிடுகின்றார், இருளுக்கு இரவு என்று பெயரிடுகின்றார். யாத்ராகம புத்தகத்தில் அதே ஆண்டவர் செய்கின்றார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், எகிப்திலிருந்து இஸ்ரவேலை ஆண்டவர் பிரித்தெடுத்து இஸ்ரவேலருக்கு தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று அங்கே அவர்களுக்கு பெயர் வைக்கின்றார். இங்கே அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களை சீஷர்களை இருளில் இருந்த ஆண்டவர் பிரித்தெடுத்து அவர்களை பார்த்து சொல்றார்,
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் மாத்திரமல்ல மலையின் மேல் உள்ள பட்டணமாய் இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்ன பின்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார் என்று சொன்னா, பிரித்து எடுக்கப்பட்டவர்களை அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடுகின்றார். அப்போஸ்தல சபை அப்படின்னா என்னன்னா, ஏதோ வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டு போடுறது அப்போஸ்தல சபை கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்க போய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கிறது அப்போஸ்தல சபை கிடையாது. அப்போஸ்தல சபைன்னா என்னன்னா, வெளிச்சமாய் சமுதாயத்தில் கிறிஸ்துவின் அன்பை பிரகாசிக்கின்றவர்கள் தான் அப்போஸ்தல சபை. தேவனுடைய அன்பை நற்கிரியைகளின் மூலமாய் சமுதாயத்தில் வெளிப்படுத்தி வெளிச்சமாய் ஜனங்களுக்குள் பிரகாசிக்கிறவர்கள், ஜனங்களை நீதிக்குள்ளாக நடத்துகிறவர்கள் தான் அப்போஸ்தல சபையாக இருக்கிறார்கள். உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு அப்போஸ்தல சபையாக தான் அழைச்சிருக்கிறார். இப்போ கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரித்து எடுக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் அவர்களை ஆண்டவர் வெளிச்சமாய் வைக்கின்றார். அதுதான் பேதுரு எழுதுகின்றார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு என்று எழுதுகின்றார். We have the responsibility to proclaim the goodness of the Lord Jesus Christ to the society. சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சமுதாயத்தில் மனுஷ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படிக்கு, பாவ விமோச்சனம் அடையும்படிக்கு, சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படிக்கு வெளிச்சத்தை எங்கெங்கேயோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றான். விமோச்சனத்தை எங்கெங்கேயோ அடையும்படிக்கு மனுஷன் முயற்சி செய்கின்றான், சரீரங்களை காயப்படுத்தி கொள்ளுகின்றான், தன்னை உருவ குத்தி கொள்ளுகின்றான். தன்னுடைய முயற்சியினால எப்படியாவது நாம் தேவனுடைய தயவை கிருபையை பெற்றுக்கொள்ளலாமா என்று முயற்சிக்கின்றான். ஆனால் புண்ணியத்தை தேடுகின்றான், புண்ணியத்தை செய்கின்றான். ஐயா அம்மா, நம்ம புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நமக்காக ஒருவர் சிலுவையில் புண்ணியம் செய்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை மீட்டெடுத்து நமக்கு அவருடைய ஜீவனை தந்து நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இயேசு ஜீவனுள்ள தேவன். அவரை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்வதுதான் புண்ணியமாய் இருக்கிறது. அவரை அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுகின்றோம். ரட்சிக்கப்பட்ட நாம் வெளிச்சமாய் அழைக்கப்பட்டவர்களாய் அப்போஸ்தலர்களாய் சமுதாயத்திற்கு தேவன் அவருடைய புண்ணியங்களை நற்கிரியைகள் மூலமாய் அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்மை இந்த பூமிக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கின்றார். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்னன்னா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற ஒரு வேலையை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுத்திருக்கின்றார். பேதுரு கடைசியாக முடிக்கிறப்போ, அந்தகாரில் நின்று நம்மை பிரித்தெடுத்து நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு அழைத்து கொண்டு வந்து நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று எழுதுகின்றார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. எழுதும்போது ரெண்டு காலிங்கையும் ஒரே இதா ஆண்டவர் இங்க பயன்படுத்துறார் பாருங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், கிங் அண்ட் பிரீஸ்ட். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் எப்படி இருந்தார்னா, ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் இருந்தார். அவருக்குள்ள 3 ஊழியங்கள் காணப்பட்டது. ஆசாரியனாக பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் ஆசாரியனாய் இருந்தார். 2வது ராஜாவாக இருந்தார். ராஜாவினுடைய வேலை என்னன்னா, இருள் ராஜ்யத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றுவது. அந்த இருள் ராஜ்யத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு இந்த ராஜா தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவராக இருக்கிறாரு. மரித்து உயிரோடு கூட எழுந்து மரணத்தை தோற்க செய்து மரணத்திலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தவராக இருக்கின்றார். 3வது தீர்க்க தரிசன ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். ஒரு தீர்க்க தரிசனுடைய வேலை என்னன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றது கிடையாது, வீட்டு நம்பர் சொல்றது கிடையாது, ஃபோன் நம்பர் சொல்றது கிடையாது. தீர்க்க தரிசனுடைய வேலை
அழைப்பு என்னவென்று சொன்னால், ஜனங்களை தேவனிடத்துக்கு நடத்துகிறவர் தான் தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஜனங்களை தேவனிடத்திற்கு மனம் திரும்பும்படிக்கு நடத்தினார்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசன ஊழியம் என்னென்னவோ வகையில் செய்யப்படுகின்றது. ஆனால் உண்மையான தீர்க்க தரிசன ஊழியம் ஜனங்களை விடுதலை செய்து தேவனிடத்துக்கு அனுப்புகின்றது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் மகா தீர்க்கதரிசியானவர் நம்மிடத்திலே தோன்றினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்றார்கள். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீ சொல்லுகின்றார், நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களை பிதாவினிடத்தில் போய் சேர்க்கின்றவர். அநேக பிள்ளைகளை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்த்தவர் தீர்க்கதரிசியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா நம்ம ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்னா, ஏதோ இந்த பேருக்காக இந்த ராஜா ஐ எம் கிங்டம் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாதுங்க. ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காகவும், அது மாத்திரமல்ல, அவர்களை ராஜாவாக இந்த உலகத்திலே பாவத்தையும் இருளையும் ஆளுகை செய்கின்ற ராஜாவாக வைத்திருக்கின்றார். ராஜாவினுடைய வேலை பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்வது. ஆசாரியனுடைய வேலை ஜனங்களுடைய பாவத்திற்காக நிவர்த்தி செய்வது. இது ரெண்டையும் இயேசு செய்து முடித்தார். இது ரெண்டையும் செய்யும்படிக்கு நம்மை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலர்களுக்கு எம் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிகளை சுகப்படுத்துங்கள், நான் சொன்ன யாவையும் இவர்கள் கை கொள்ளும்படிக்கு இவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அந்த உபதேசம் பண்ணும் பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாக இருக்கிறோம் அல்லவா, அதுதான் ஆசாரிய கூட்டம், தேவனுடைய ராஜ்யம். ஒரே வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்க போகின்றோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலேயும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இங்க பூமி வந்துருச்சு பாருங்க. பழைய பாட்டில் பூமி ஆளுகை செய்வதற்கு சூரியனை சந்திரனை ஆண்டவர் படைச்சாரு. ஆனால் புதிய பாட்டில் நம்மை ஆண்டவர் வெளிச்சமாக வைத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இருளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக ஆண்டவர் வைத்து நம்மை பூமியிலே ஆளுகை செய்யும்படிக்கு அரசாள செய்யும்படிக்கு ஆண்டவர் வைத்திருக்கின்றார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை விட மகிமையானவர்கள் சபையில் இருக்கின்ற நீங்களும் நானும் தாங்க. உங்களை என்னையும் தான் ஆண்டவர் மகிமைன்னு சொல்றார். அதெல்லாம் வேற மகிமை, அழிந்து போகின்ற ஒளிந்து போகின்ற மகிமை. ஆனால் அழியாத நித்திய மகிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே முதல் நாளில் தேவன் என்ன செய்தார்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். பிரித்து வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இரவுக்கு இருள் என்று பெயரிட்டார். இஸ்ரவேலை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து எகிப்தியர்கள் இரவில் இருந்தார்கள், இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் என்று பெயரிட்டார், வெளிச்சத்தில் இருந்தார்கள். அவர்களை எனக்கு ராஜ்யமாய் இருப்பீர்கள் என்று தேவனுடைய ராஜ்யம் என்று அவர்களுக்கு பெயரிட்டார். புதிய ஏற்பாட்டில் மரண திசையில் இருந்த அப்போஸ்தலர்களை ஆண்டவர் பிரித்து எடுத்து, அவர்கள் சீஷர்களை பிரித்து எடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். பெயரிட்டது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபித்தார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி நம்மை பூமியின் மேலே ஆளுகை செய்கிறவர்களாய் வைத்திருக்கின்றார். புதிய பாட்டை பாடும்படிக்கு புதிய பாட்டை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய சபையில் சீக்கிரமாக புதிய பாடல் பாடப்பட போகின்றது. கர்த்தர் புதிய பாடல் மாத்திரமல்ல, பாடல்களை கொடுக்க போகின்றார். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய் வைக்க போகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆண்டவர் வெளிச்சமாக வைத்திருக்கின்றார். இருக்கிறவங்களை கண்களை மூடி ஜெபம் பண்ணலாங்களா?
வெளிச்சத்தின் பிதாவாகிய நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய குமாரனை கொடுத்து அவருக்குள் இருக்கின்ற வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த பூமியிலே எங்களை பிரகாசிக்கிறவர்களாக வெளிச்சம் உள்ளவர்களாக நீர் வைத்திருக்கின்ற தயவுக்காக நன்றி அப்பா. நீர் பிரித்து பெயரிடுகின்றவர். எங்களையும் பிரித்து சபை என்று பெயரிட்டிருக்கிறீர். எங்களை வெளிச்சம் என்று பெயரிட்டிருக்கின்றீர். இந்த வெளிச்சம் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட இருளின் சூழ்நிலைகள் இருந்தாலும், கர்த்தர் நீர் அவர்களை பிரித்து அவர்களை வெளிச்சமாய் வைக்கப் போகின்ற தயவுக்காக ஸ்தோத்திரம். வந்த யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய தேவகரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர்களை பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த வேதப்பாட வகுப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் நீங்கள் பார்க்குறவங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள். வருகிற வாரமும் இந்த முதல் நாளை குறித்து, இந்த பிரித்தெடுத்தார் பேரிட்டார் என்பதை குறித்து, இந்த 2 வார்த்தையும் எபிரேய வார்த்தையில் இதுக்கு என்ன அர்த்தம் என்பதை குறித்து அத்தோடு கூட சேர்ந்து அடுத்த வார்த்தையினுடைய போதனை இருக்கும். ஆகவே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்பாக கேட்கின்றோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்து நீங்கள் இதை அறிமுகப்படுத்தும்படி அன்பாக கேட்கின்றோம். இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவ விரும்பினால், ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் இதை குறித்து பேசுவார் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாய் உதவலாம். ஸ்கிரீனில் போடப்படுகின்ற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.